ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் செல்லர் பேனல்ல நமக்கு டே டு டே லைஃப்ல ரொம்ப யூஸ் ஆகிற சீக்ரெட்டான ட்ரிக்ஸ்லாம் பத்தி பார்க்கலாம். இதை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்போ யூஸ்வலா அமேசான்ல நம்ம ஒரு செட்டிங் ஆக்சஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்? எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? நேரா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். அதுல ஆர்டர்ஸை கிளிக் பண்ணி அதுல போய் மேனேஜ் ஆர்டரை கிளிக் பண்ணி தான் ஒரு தடவையும் நம்ம ஆர்டர் ப்ராசஸ் பண்ற ப்ராசஸே பண்ணுவோம். இப்படி இல்லாம இதை ஈஸியா நம்மளால ஒரு ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். ஜஸ்ட் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல நமக்கு எந்த செட்டிங்கை ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுகிட்ட கர்சர் எடுத்துட்டு போயிடுங்க. எக்ஸாம்பிள், நான் மேனேஜ் ஆர்டரே ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ண போறேன்னா அந்த இடத்துக்கிட்ட நான் கர்சரை மூவ் பண்ண உடனே இந்த இடத்துல நமக்கு நியூ ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்க. ஜஸ்ட் அந்த சிம்பிள் மேல ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே மேல இருக்கிற பேனல்ல நமக்கு ஷார்ட்கட்டா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவையும் நம்ம செட்டிங்ல போய் ஆர்டர் ப்ராசஸ் பண்ண வேணா, ஜஸ்ட் இந்த மேனேஜ் ஆர்டரை கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த செட்டிங்க்கு ரீடைரக்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடும். நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா, யூசுவலா அமேசான்ல நம்ம எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம்? ஒரு கீவேர்டையோ இல்லைனா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டையோ டார்கெட் பண்ணி நம்மளோட பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்து தானே அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்படி இல்லாம நம்ம கஸ்டமரோட மைண்ட் செட்டை பொறுத்து அவங்களை நம்ம டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்டையோ இல்லைனா நமக்கு ரிலவெண்டா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டையோ ஆட் டு கார்ட்ல போட்டு வச்சிருக்காரு. இவரை மட்டும் டார்கெட் பண்ணி நான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும், என்னோட ஆட் அவருக்கு மட்டும் காட்டணும்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். அதுக்கும் அமேசான்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பிராண்ட் அமேசான்ல என்ரோல் பண்ணிருக்கணும். என்ரோல் பண்ணினா மட்டும் தான் இந்த செட்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நீங்க உங்களோட அமேசான் அட்வர்டைசிங் கன்சோலை ஓபன் பண்ணிருங்க. இதுல நியூவா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ற பேஜ் வரும். இதையும் ஓபன் பண்ணிருங்க. இதுல நமக்கு இந்த இடத்துல ஸ்பான்சர் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்பான்சர் டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் கேம்பெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் கேம்பெயினை கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட கேம்பெயினோட நேமா இருக்கட்டும், டெய்லி பட்ஜெட் எவ்வளவு கொடுக்க போறீங்க, ஆட் குரூப் நேம், இது எல்லாமே யூஸ்வலா நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்து முடிச்சிருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல டார்கெட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல டோட்டலா நமக்கு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல கான்டாக்சுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆட் கொடுத்துட்டோம்னா இது எப்படி ஒர்க் ஆகுனா, யாரெல்லாம் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்டா சர்ச் பண்ணிருக்காங்களோ அதை உங்களுக்கு எல்லாருமே நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டா காட்டும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஹேண்ட்பேக் செல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அமேசான்ல யாரெல்லாம் ஹேண்ட்பேக் ரிலவெண்டான கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி இல்லைன்னா ஹேண்ட்பேக்னே சர்ச் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டா காட்டும். இது மட்டும் இல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நம்ம இந்த மேட்ச் டைப்ல அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணோம்னா இது எப்படி ஒர்க் ஆகுனா, உங்க ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்டாவோ இல்லைன்னா உங்க ப்ராடக்ட்டையோ ஆல்ரெடி கிளிக் பண்ணி வியூ பண்ண கஸ்டமருக்கும் அதை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டே காட்டும். இது மட்டும் இல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன்ஸ் இந்த கேம்பெயின்ல இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க இன்னுமே இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பான்சர் டிஸ்பிளேங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இதுக்காகவே டெடிகேட்டடா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவோம். நம்ம அடுத்ததா பார்க்க போற ட்ரிக் என்னன்னா, எக்ஸாம்பிள், உங்களோட அமேசான் பிசினஸ் பெருசா க்ரோ ஆயிட்டு எல்லா ஒர்க்குமே உங்களால பண்ண முடியல. இதுக்காக நியூவா நீங்க ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்றீங்க. இப்போ ஆர்டர் ப்ராசஸ் பண்றதுக்கு மட்டும் டெடிகேட்டடா ஒருத்தவங்களை ஹையர் பண்ணிருக்கீங்க. இன்னொருத்தவங்களை அட்வர்டைஸ்மெண்ட் ஹேண்டில் பண்றதுக்காக மட்டும் டெடிகேட்டடா ஹையர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேருக்குமே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டால கொடுத்து தான் லாகின் பண்றீங்கன்னா அது எல்லா செட்டிங்குமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், அவங்களுக்கு தெரியாம கூட நம்மளோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்றது கூட நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்காம டெடிகேட்டடா இவங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ற செட்டிங்கை மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரியும், இந்த சைடு அட்வர்டைஸ்மெண்ட் ஹேண்டில் பண்றவருக்கு அதுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் அமேசான்ல இருக்கு. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல செட்டிங் ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல யூசர் பர்மிஷன் நமக்கு செகண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த யூசர் பர்மிஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆட் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆட் யூசரை ஒரு கிளிக் பண்ணுங்க. ஆட் யூசரை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஆர்டர் ப்ராசஸ் பண்றதுக்கு மட்டும் ஒருத்தவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க போறோம்னா இந்த இடத்துல அவங்களோட நேம் கொடுத்துக்கலாம். நான் ஆர்டர் ப்ராசஸ் பண்ண போறதுங்கிறதுனால நான் எம்ஓங்கிற மாதிரி நேம் கொடுத்துறேன். அடுத்தது இந்த இடத்துல இமெயில் ஐடி கேட்குது. அவங்களோட மெயில் ஐடியை கொடுத்துருங்க. ஜஸ்ட் நான் சாம்பிளுக்காக ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். மெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா லாங்குவேஜ்லாம் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேணாம். இந்த இடத்துல சென்ட் இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த சென்ட் இன்வைட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஒரு இன்வைட்ல சென்ட் ஆகும். அந்த இன்வைட்டை அவங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள அக்செப்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணா, அகைன் இந்த இடத்துல செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. யூசர் பர்மிஷனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சென்ட் பண்ண இன்வைட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அவங்களோட நேமும் நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல எடிட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த எடிட்டை கிளிக் பண்ணுங்க.
எடிட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இண்டிவிஜுவலா ஒருத்தவங்களுக்கும் என்னென்ன செட்டிங் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறத நம்மளால சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல A+ கண்டென்ட் அவங்களால எடிட் பண்றதுக்கு ஆக்சஸும் நம்ம கொடுத்துக்க முடியும். இல்ல இந்த இடத்துல கேம்பெயின் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான ஆக்சஸும் கொடுக்கலாம். இல்ல அவங்க கூப்பன்லாம் ஹேண்டில் பண்ண வேணாம் நானே பாத்துக்கிறேன்னு நினைச்சேன்னா இந்த இடத்துல கூப்பன் ஆப்ஷனே அவங்களுக்கு ஷோ ஆகாத மாதிரியும் நன்னில நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். டீல்ஸ் உங்களுக்கு வந்து வியூ பண்ற ஆப்ஷன் மட்டும் கொடு, ஆனா அவங்களால சேஞ்ச் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாத மாதிரி கொடுக்கணும். இந்த இடத்துல வியூ மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டிங்க்கு ஆக்சஸுமே நம்மளால டெடிகேட்டடா கொடுத்து வச்சுக்க முடியும். இந்த ஆப்ஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட பிசினஸ்ல நிறைய பேரோட சேர்ந்து ஒர்க் பண்றீங்கன்னா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இதை யூஸ் பண்றதுனால தேவையில்லாத செட்டிங் எல்லாத்தையுமே அவங்க ஆக்சஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா ஆக்சிடென்டா ஏதாச்சும் தப்பான செட்டிங்கை கொடுத்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் வர மாதிரியோ அவங்களால கிரியேட் பண்ண முடியாது. அதோட இல்லாம இதை நான் கண்டிப்பா எதுக்கு ப்ரிஃபர் பண்ண சொல்லணும்னா அமேசானோட ரூல்ஸ் படி ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு செல்லர் அக்கௌண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரே சிஸ்டம்ல நீங்க 2-3 செல்லர் அக்கௌண்ட்லாம் லாகின் பண்ணீங்கன்னா அமேசான் வந்து இது ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்றது கூட சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு யூசருக்கும் நம்ம செட்டிங் ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அமேசான்ல எப்படி தமிழ் செல்லர் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணலாங்கிற மாதிரி பார்க்கலாம். நிறைய பேருக்கு அவங்க கம்யூனிகேட் பண்றது அந்த அளவு கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருக்கு. தமிழ்ல பேசினா கொஞ்சம் இனிமே புரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த அமேசான்ல டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது அங்க எங்கேயுமே தமிழ்ங்கிற ஆப்ஷனே இருக்காது, ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது தமிழ் செல்லர் சப்போர்ட்டை நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுவும் சேம் ப்ராசஸ் தான். இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, இந்த இடத்துல ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹெல்ப்பை ஒரு கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப்பை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கான காமனான இஷ்யூலாம் வரும். இதில் எதையுமே செலக்ட் பண்ணிடாதீங்க, நம்ம நிறைய டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மை இஷ்யூ இஸ் நாட் இன் லிஸ்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அது ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுருங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் ஏஐசன் இருந்துச்சு, அதில் தான் இஷ்யூ இருக்குன்னா அதையுமே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். கால் பண்ணுறீங்களா இல்லைனா மெயிலே சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் கால் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு காலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த காலில் நீங்கள் காலை அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இங்கிலீஷில் ஹிந்தியில் எதில் பேசினாலும் நீங்கள் வந்து தமிழில் பேசினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து தமிழ் பர்சனை கால் கனெக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கால் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட இஷ்யூ எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட பேசி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. தமிழ் பர்சனும் அந்த அளவுலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணுங்கிறதுனால இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, நான் ஸ்டார்டிங்கில் பார்த்த ஸ்பான்சர் டிஸ்பிளே மாதிரி அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ்லாம் என்னால் டார்கெட் பண்ண முடியாது, எனக்கு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. ஸ்பான்சர் ப்ராடக்ட்லேயே நம்மளோட ஆடியன்ஸை இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக நம்மளால ஆப்டிமைஸ் பண்ண முடியும். உங்களோட அட்வர்டைசிங் கன்சோலை ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களோட கேம்பெயினை கிளிக் பண்ணுங்க. நான் ரேண்டமாக இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு கேம்பெயினை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் சைடில் நமக்கு ஒரு பேனல் இருக்கும். அந்த இடத்துல பிட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த பிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு கிளிக் பண்ணுங்க. பிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணோம்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிளேஸ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த இடத்துல காட்டுது. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். அமேசான் பிஸ்னஸ் பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நியூவாக ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியன்ஸை ஒரு கிளிக் பண்ணுங்க. எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆடியன்ஸ்னு காட்டுது, ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஜஸ்ட் இந்த இடத்துல சேஞ்ச் ஆடியன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல இன்க்ரீஸ் பிட் ஃப்ரம் ஆடியன்ஸ் பில் பை அமேசான் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அது ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சூஸ் ஆடியன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா ஹை லைக்ஹுட் டு பர்ச்சேஸ் பேஸ்ட் ஆன் த ரீசன்ட் ஷாப்பிங் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா எப்படி ஒர்க் ஆகுனா, எந்த கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்டோட அதிகமான இன்ட்ராக்ஷன் பண்ணிருக்காங்க, எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஆட் டு கார்ட்ல போட்டிருக்காங்க, இல்லை நம்ம ப்ராடக்ட்டை நிறைய டைம் சர்ச் பண்ணி நிறைய தடவை பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி அமேசானோட டேட்டாவை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷோ பண்ணும். அதுக்கப்புறமா செகண்டா இருக்கிற ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுனா, நம்ம ப்ராடக்ட்டை ஆல்ரெடி கிளிக் பண்ணாலோ இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட்டை ஆட் டு கார்டுக்கு போட்டிருந்தாலோ அவங்களுக்கு மட்டும் நம்ம அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம ப்ராடக்ட்டையோ இல்லைன்னா நம்ம பிராண்டட் வேற ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமரை மட்டும் ரீடார்கெட்டிங் பண்ற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ்டு பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்றேன். எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு 15% கொடுத்துருக்கேன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணால் எல்லாருக்குமே இந்த ஆடை காட்டிட்டு ஒரு கிளிக்கு 1 ரூபி வரையும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னா, யாரெல்லாம் என்னோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் 15% பிட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதிக ப்ரிஃபரன்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கும். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, இதில் இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அது என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.